சண்டை போடுறாங்க. ஆனா கணவன் வந்து அல்லாஹ்வோட ஆணையா என்று சொல்லல. கணவன் வந்து சொல்லுதான், நான் உங்களை வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை காட்டி நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்னா இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இதான் என்னுடைய கேள்வி. கணவன் மனைவி சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. திருமணமான பிறகு கணவன் ஒரு மனைவிட்டு சொல்றாரு, நம்ம கணவன் மனைவியா இருப்போம், ஆனா குடும்ப வாழ்க்கைலாம் ஈடுபட முடியாது, நீ சும்மா பேருக்கு பொண்டாட்டியா இருந்து நான் பேருக்கு புருஷனா இருக்கிறேன், இப்படி செய்யலாமா என்று கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, திருமணம் என்பது இஸ்லாத்தில் சடங்கு கிடையாது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இது இஸ்லாத்தில் கிடையாது. யதார்த்தம் உண்மை என்ன அதைத்தான் இப்போ பேசணும். கல்யாணம் எதுக்கு பண்ணணும்? அவ யாரோ இவன் யாரோ, அவங்க ரெண்டு பேரும் எதற்காக நம்ம இணைக்கிறோம்? அப்ப எதற்காக இணைக்கிறோம் என்றால் குடும்ப வாழ்க்கைக்கு தான் இணைக்கிறோம். அப்ப அந்த வாழ்க்கைக்கு ஆம்புல சூட்டா இல்லாட்டாலும் சரி, பொம்புல இதுக்கு தகுதியா இல்லாட்டாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் வாழுங்க என்று சொல்வது அந்த ரெண்டில் ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயம். யாருக்கு அந்த தேவையாக இருக்கிறதோ அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக ஆகிவிடும். அப்ப எல்லா விதமான அநியாயங்களில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம காலத்துல விட்டுருங்க, இப்ப நவீன காலத்துல வந்து எல்லாம் வந்து 10 வயசுல எல்லாம் கத்துக் கொடுக்குற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காலம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு பெண்களை எல்லாம் எப்படி அவங்க உருவாக்கி இருந்தாங்கன்னு கேட்டா, இந்த குடும்ப வாழ்க்கை இருக்குதுல, அது ஒரு சுதந்திரம், அது ஒரு பெண்ணுடைய உரிமை. எப்படி நபிகள் நாயகம் அதை பேசுறே பாவம்னு நினைப்பாங்க. என் புருஷன் வந்து என்னோட சந்தோஷமா இருக்கிறது இல்லை என்று ஒரு பொம்பளை சொன்னா அவளை ஒரு மாதிரியா உலகம் பார்க்கும். ஆனா இஸ்லாம் அதை பார்க்காது. ஏன்? அது யதார்த்தம். அப்படி இருந்தா சொல்லித்தானே அவனு, அதுக்கு என்ன தீர்வு? அப்ப கணவனாக ஒருத்தனை வந்து இருக்கக்கூடியவன் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனா இருந்தா அந்த மனைவியை தவிர வேற யார் அதை சொல்ல இயலும்? பாதிப்பு அவளை தவிர யாருக்கு அதுல பாதிப்பு இருக்கிறது? அவ அதை சொன்னாலேயானால் அவளை வந்து ஒரு மட்டமாகவோ கேவலமாகவோ நினைக்க கூடாது. அவ சிறந்தவள், வழிகட்டு போகாமல் தப்பான நடத்தைக்கு போகாமல் இதுல இருந்து மீண்டு நல்லபடியாக மனமுடித்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறாள். கெட்டு போறதா இருந்தா இதை ஒரு சான்ஸா வச்சு எப்படி கெட்டு போகலாம்ல? அப்படி போகாமல் இதை வெளிப்படையாக சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு தாங்க என்று பெண்கள் கேட்பார்களேயானால் அவர்கள் சிறந்த பெண்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் சொல்வது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நபிகள் நாயகத்துல வந்து ஒரு பொம்பளை இப்படி இல்லாம பேச முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. ஒரு அம்மா வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கணவர் வந்து சரியில்லை அப்படிங்கிறாங்க. சரியில்லைன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த புடவை இருக்கும்ல, அந்த புடவை முந்தானை, அந்த முந்தானை எடுத்து இப்படித்தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்க, அந்த ரசூல் நபிகள் நாயகத்திற்குள்ள பேசவே கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அதையெல்லாம் மிஞ்சி என்ன செய்யறாங்க, என் கணவர்கிட்ட வந்து ஆண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, சைகை செஞ்சு இப்படித்தான் அவர் இருக்கிறாருங்கிறாங்க. அப்ப இதுக்கு வந்து நபிகள் நாயகம் கோவப்பட்டாங்களா? யாருகிட்ட என்ன பேசுறேன்ட கேட்டாங்க? அப்படி கேட்கவில்லை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி இல்லைன்னா ரத்து பண்ணிட்டு போ, இப்ப என்ன இருக்கு, புருஷன் சரி இல்லாட்டி வேற புருஷன் கட்டிட்டு போண்டியானே, அதுதான் அவங்க சொன்ன தீர்ப்பாக இருந்துச்சே தவிர இந்த சொன்ன பொம்பளை என்ன செய்யல, அவங்க கண்டிக்கலைங்க. அவங்க ரைட், அது கணவன் என்ற முறையில் அவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய ரைட்டை வந்து அவங்க கோர்றாங்க. ஹலாலான மார்க்கம் அனுமதித்திருக்கிற உரிமை. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி என்கிற ஒரு விஷயம், அந்த கணவன் வந்து மனைவியோட குடும்ப வாழ்க்கை ஈடுபடணும். அதுக்கு அவனுக்கு இயலவில்லை என்று சொன்னால் அவனாகவே என்ன செய்யணும், நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி செய்யணும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் பேசி, எனக்கு சரியில்லாம இருக்கு, இதை வெளியெல்லாம் சொல்லிக்கிற வேணாம், நம்ம பிரிஞ்சுக்கிடுவோம், நீ ஊர் உலகத்தில் பரப்பி விட்டுற வேணாம், நான் தனியா இருந்துட்டு போறேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போ, நமக்குள்ள இருக்கட்டும், இப்படி தப்பு கிடையாது. அவனை காப்பாற்றிக் கொள்ற விதமாக ஒரு பெண்ணை பேருக்கு மனைவியா வைத்துக் கொண்டு அநியாயம் அவங்களோட ஹக்க வீணாக்குறது தானது. அவங்களுக்கும் ஆசா பாசங்கள் உணர்வு. இந்த காலம் வேற கெட்டு போய் கிடக்கிறது. அப்ப சின்ன சின்ன பையன்கள் எல்லாம் கெட்டு போற அளவுக்கு மீடியாக்களும் டிவிகளும் சினிமாக்களும் போஸ்டர்களும் புஸ்தகங்களும் அது மாதிரி எல்லாமே பாடல்களும் எல்லாமே ரெட்டை அர்த்தம் தரக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு சரியான கணவன்கிட்ட சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்க ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவங்க செழிப்பாகி போறதுக்கு தவறி போவதற்கு அது வழிவகுக்கும். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு கள்ளத்தனமான ஒரு ஃபார்மாலிட்டி உறவெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அதே மாதிரி பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க,
குடும்ப வாழ்க்கைக்கு ஃபிட் இல்லாம என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சில ஆண்களுக்கு சில இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி அது இருக்கும். அதுக்காண்டி இவர் நீ பொண்டாடி பேருக்கு இருந்துக்கலாம் சொல்ல தேவையில்லை. அவன் வந்து புருஷனுக்கு சந்தோஷம் கொடுத்தா தான் அது வந்து புருஷனா இருக்க பொண்டாட்டியா இருக்க முடியும். அப்ப ரெண்டு பேருமே அந்த குடும்ப வாழ்க்கை ஃபர்ஸ்ட், மற்ற விதம் விட்டுருங்க. சம்பாதிக்க மாட்டேங்கிறான், காசு கம்மியா தர்றான், திட்டுறான் போறாங்கிறல சின்ன சின்ன மேட்டர்கள். அது உங்களுக்கு சக்தி இருந்தால் சகிச்சுக்கிடலாம். உங்களுக்கு சக்தி பொறுத்துக்கொள்ள இயலுமானால் அவன் 100 ரூபா தர இடத்துல 50 ரூபா தர்றான்னா சகிச்சுட்டு போங்க, அது உங்களை சார்ந்த விஷயம். அடிக்கிறான் திட்டுறான்னா சகிச்சுட்டு போங்க, அது உங்களை சார்ந்த விஷயம். அது கூட நீ கிளைம் பண்ணலாம். அது கூட எனக்கு பிடிக்கல, இவன் சரியில்லைன்னு நீங்க சொல்லி கேட்கலாம். ஆனால் இதை சகிக்க இயலுமா? நீங்க சகிச்சாலும் உடல் சகிக்குமா? எல்லாருடைய உடலும் சகிக்குமா? அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் காலத்திலே அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக இன்னொரு பெண் வர்றாங்க, வந்து நபிகள் நாயகத்திட்ட சொல்றாங்க, நான் வந்து என்னுடைய கணவரோட வாழ விரும்பல. என்ன காரணம்? அவருடைய நடத்தையில் நான் குறை காணவில்லை, அவருடைய இஸ்லாமிய பண்புகளில் நான் ஒரு குறை காணவில்லை. ஒலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்துல இருந்து கொண்டே நான் வந்து தப்பு செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். அந்த அம்மா மாதிரி இல்லை, இது ஒரு டைப்பா சொல்லுது. இது என்ன சொல்லுது? ஆளு நல்ல ஆள் தான், நல்ல குணசாலியா இருக்கிறாரு, அதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் அவரோட இருந்தா நான் கெட்டு போயிருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். அதை வந்து எப்படி ஒரு பக்குவமா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகத்திட்ட சொல்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, உனக்கு தந்த மகரை நீ திருப்பி கொடுத்து விட்டு நீ வந்து பிரிந்து கொள்கிறாயான்னு கேட்கறாங்க. அந்த அம்மா சரின்ற உடனே 2 பேரும் பிரிச்சு விட்டுறாங்க. ஏன், எது கல்யாணம் அது இருக்கணும். அதனால கல்யாணங்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது கிடையாது. இது இருந்தா தான் கல்யாணமே. கணவன் மனைவிங்கிற முறையில இந்த சந்தோஷம் ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் கிடைத்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் கல்யாணமே தவிர நடிக்கிறது, போர்வை போத்திக்கிறது, பேருக்கு இங்க மனைவின்னு வைத்துக்கொண்டு ஊர் மேய்கிறது, அது பேரு கணவன் வைத்துக்கொண்டு ஊர், அதெல்லாம் அங்க அந்த விளையாட்டுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. சட்டப்படி ஒருத்தனை புருஷன் ஆக்கிட்டு போ, சட்டப்படி ஒருத்தனை பொண்டாட்டி ஆகிட்டு போ, அப்படிதான் நீங்க செய்யணுமே தவிர பேருக்கு நம்ம 2 பேரும் இருந்துக்கிறோம்னா அப்ப தேவைக்கு என்ன பண்றது? பேருக்கு 2 பேரும் இருந்துக்கிறவங்க தேவைக்கு என்ன பண்றதுன்னு வெளியே போறதுன்னு அர்த்தம். அதுக்கு அது வந்து இஸ்லாத்துல ஒத்துக்கிறாரு. இஸ்லாம் வந்து எல்லாமே வெளிப்படையா, யாரும் யாரை ஏமாத்தாம, குடும்ப வாழ்க்கையில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாளரா இருக்கணுமா இல்லையா? இவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிறேன். பிள்ளையா அப்பனை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தகப்பனை அட்ஜஸ்ட் பண்ணலாம், தாயை அட்ஜஸ்ட் பண்ணலாம், கூட வந்த தம்பி அண்ணனை ரத்த நம்ம இல்லைன்னு ஆயிடக்கூடாது. இல்ல அண்ணங்கிற அண்ணன் இல்லாம போயிடுவாரா? அப்ப வந்து நம்ம வந்து பிடிக்கலன்னு அப்ப இல்லைன்னு வேற அப்பனை ஆக்கிட முடியுமா? அப்படிப்பட்ட உறவா இது? இது ஒரு தேவைக்கு ஏற்படுத்தின உறவு. அது நம்ம மீது சுமத்தப்பட்ட, நம்ம விரும்பாட்டாலும் நம்ம மீது திணிக்கப்பட்ட உறவு. அப்ப ஆத்தா அண்ணன் தம்பி என்பதெல்லாம். கல்யாணங்கிறது வந்து ஒரு தேவைக்காக நம்ம ஏற்படுத்தி கொண்ட உறவே தவிர வேற என்னத்துக்காக அந்த உறவு நமக்கு தேவை? உடல் தேவைக்காக தான் நடத்துறோம். அதுல அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. இப்படி ஒண்ணு இஸ்லாத்துல கிடையாது. அதாவது நம்ம சும்மா பேருக்கு கணவனா இருப்போம், பேருக்கு பொண்டாட்டியா இருப்போங்கிறதெல்லாம் அது இஸ்லாம்